உடனடியாக ஓடி வந்து ஒரு காலம் எங்க ஆபீஸுக்கு வந்ததில்லை பிரபாகரன் வார இல்லை இங்கே பொது இடத்துல சந்திக்கிறேன் ஈழ தேசிய ஜனநாயக முன்னணி என்று நாங்கள் ஏற்படுத்திய பொழுது கூட அவர் ஒரு நாள் வந்ததில்லை எங்கள் ஆபீஸுக்கு. ஆனால் தெலு அடித்தவுடன் ஓடி வந்து நாவா அங்கிருந்து நாவா வெளியில போயிருந்தார். நாவாவை இப்ப நாம் பார்க்கிறோம் கண்டு இருந்தார் இருந்து நாவா வரும் வரைக்கும் பார்த்து கொண்டு போய் ஜவாண்டு கையில் எடுத்து கொண்டு போய் குடும்பத்துல இருந்து நாவா எல்லாம் கெட்டு போயிடும் நீ உடனே சொல்லோ சிறிதவான்னு சொல்லி இதை நிப்பாட்ட சொல்லி தமிழர்களுடைய ஒற்றுமை எல்லாம் போயிடும் அப்படினால இந்த சண்டையை நிப்பாட்ட சொல்லு நாவா சொன்னார் பாபா போ நான் சரி வளர்க்காத இல்ல நாம் வரையில நீ போய் கழிச்சு இதை நிப்பாட்டி கொடுப்பா. நாபாவும் நானும் சைக்கிள்ல கோடம்பாக்கத்தில் இருந்து அவர்களுடைய சாலை கிராமத்துக்கு போறோம். சைக்கிள்ல போய் அப்ப சிறிசவாட்டம் அவங்க வீட்டுல இல்ல நின்று நாவல் நின்று சிறிசவாட்டம் நம்பட சிவ சவாட்டத்தை கையில பிடிச்சு இழுத்து ஒரு மனுஷன் அங்கேயும் இங்கேயும் வந்து இழுத்து நடந்து கதைச்சு சவா நிப்பாட்டு வேண்டாம் அவங்களுக்கு சண்டை என்று நிப்பாட்டி கேட்டு கடைசியா சிறுசவாட்ட எத்தனையோ விஷயங்கள் சொன்னார். இல்ல நாவா இதை நான் விட்டா விதைச்சேன் இதுக்கு ஒரு முடிவு கண்டுதான் விடணும். நாவா விடையில இல்ல சரி வேண்டாம் இது எல்லாருமே அழைச்சி போடும் என்று இருந்து அவர் ஒரு பிடிவாதமாக இருந்து சிறிசவானத்தை கன்வின்ஸ் பண்ணி நம்ப பண்ணி ஏற்றுக்கொள்ள பண்ண பிறகு சரி ஓகே நீ சொல்ற என்றதுக்காண்டி நான் நிப்பாட்ட சொல்றேன் இனி இதுக்கு மேல நடக்காது என்று அவர் நாவாவுக்கு முன்னாலேயே அங்கிருந்து இங்கே கட்டளை பிறப்பித்தார் நிப்பாட்டுக்கிறார். அதற்கு பிறகு நானும் திரும்ப எங்களோட ஆபீஸுக்கு போன பிறகு பிரபாகரன் நிம்மதியாக எங்களோட ஆபீஸை விட்டு வெளியே போறான். இது ஏன் நான் சொல்றேன் என்றால் நாவா ஒற்றுமைக்காக ஈழ தேசிய முன்னணியை மட்டும் உருவாக்கியவரல்ல அதனுடைய ஒற்றுமையினுடைய ஒவ்வொரு அம்சங்களுக்காக உழைத்தவர். அவர் ஒற்றுமையின் மந்திரம் இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது அதை சொல்லிக் கொண்டு போனால் முடியாது. என்னை விட்டு பல தோழர்கள் நச்சரிக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்க இருந்து எழுது இது எல்லாம் எழுது எனக்கு எழுதுவாங்க எழுத தொடங்கி இடையில போய் நான் விதா வேலை கட்ட மாதிரி போயிடும் முடிக்க மாட்டேன். ஏனென்றால் எழுதினால் குறைஞ்சபட்சம் எழுதினாலும் கூட 1000 பக்கங்களை கொண்ட 10 வழியும் எழுதி ஆகணும். 10,000 பக்கங்களுக்கு குறைவாக எழுதினால் அதில் புரிய வைப்பதற்கு கூட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் உண்டு இந்த 40 ஆண்டு காலங்களில். பத்மநாபா என்றவர் மற்ற எல்லா தலைவர்களுக்கும் காசு இருந்தால் தான் செயல்படுவார். பிரபாகருக்கு முதல் காசு இல்லையா இல்லை அது மற்ற தலைவர்களும் அப்படித்தான் இருப்பார். காசு என்றதையே ஒரு இயக்கத்தின் தொடக்கமாக நினைக்காத ஒரு ஆள் நாவா மட்டும்தான். அது என்னாலும் முடியாது உங்களை யாராலும் முடியாது. சொல்ல சொன்ன ஒரு வாசல் பான் எடுத்து நாங்கள் 5 பேர் பிச்சு தின்றோம். அப்படிப்பட்ட காலத்திலும் அவருடைய பாக்கெட்ல நீங்கள் 10 ரூபாயை பார்த்துக்க முடியாது. அதே ஸ்தாபனம் 5 கோடி ரூபாய்களை பார்த்த பொழுதும் அவருடைய பாக்கெட்டில் 10 ரூபாயை நீங்கள் பார்த்துக்க முடியாது. அப்பொழுதும் அவர் நடந்து தெரிவார். அவர் டெல்லிக்கு போனாலும் நெபா பாதுகாப்பு பிரச்சனை நில்லு என்று சொன்னாலும் சத்தம் போடாமல் நிற்பார். மெதுவா எந்த பக்கத்தாலும் தெரியாது இருக்கிற சைக்கிளத்தை கொண்டு ஆட்பாங்க. அப்படி தன்னை எப்பொழுதும் எளிமையானவர் இந்தியாவில் உள்ள கட்சியாளர்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள் the most easiest accessible leader is Mr. Patmanabhan. இந்த சும்மா உழைச்சிருந்து பந்தா காட்டி இதாண்டி உட்கார வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு வந்து சந்திக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அவர் எப்பொழுதுமே இருக்கவில்லை. அவர் ஒவ்வொரு தோழர்களோடும் ஒவ்வொரு நபர்களோடும் ஒவ்வொரு தலைவர்களோடும் அவர் மிக சாதாரணமான மனிதனாக இருந்தார். ஆனா எல்லாருக்கும் தெரியும் தோழர்களுக்கு அவர் இந்தியா போறது கூப்பிட்டா போறோம் போயிட்டு வரோம் வேண்டாம் எங்க போறது காசு இல்ல போன அங்க சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு காசு இருக்கணும்.
உங்களுக்கு தெரியுமா தோழர் நாபாவிடம் ஒரு மந்திரம், ஒரு சூத்திரம், இந்த தாரக மந்திரம், அது நாங்கள் எல்லா எழுதிருக்கோம், பொழுதும் இருக்கிறது. எங்களால் அதை கடைப்பிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் என்பது நாபாவினுடைய ஒரு தாரக மந்திரம். அந்த மந்திர கோலால் வைத்துக் கொண்டு வாங்க என்று போவார். என்னை போன்ற தோழர்களுக்கு இந்த பூரா இவ்வளவு பிரச்சனை, இங்க போய் சாப்பிட போறோம், பூரா பிரச்சனை, பசு காசு இருக்குமா? ஆனாலும் அந்த மனுஷன் போன அப்புறம் எங்கிற கால்கள் எங்கிற எங்கேயா போகும் பின்னாங்க. நான் சும்மா சொல்லுவேன், ஒவ்வொரு தோழர்களை நீங்கள் கேட்டுப்பாரு. மெட்ராஸ்ல இருந்து ஜாமம் இருக்கும், டக்குன்னு பசங்க சொல்லும், அங்க வெள்ளிமலைகளுக்கா போயிட்டு வர வேண்டியிருக்கு, தோழர்களை பார்த்து கொண்டு வர வேண்டியிருக்கு, 400 கிலோமீட்டர்கள் கணக்கா. எப்படி போகிறோம், எங்கிட்ட போகிறோம்னு தெரியாது. படிக்கலாம், படிக்கிட்டு அது ஒரு லோரியில் ஏறி அந்த குந்தி இருந்து, பிறகு ஒரு பஸ்ஸில் ஏறி அதில் குந்தி இருந்து மற்ற காலையில் போயிடுவோம். காசு 50,000 ரூபாய் பொக்கெட்டுக்குள்ள வச்சோம், அடுத்த நாள் தான் எங்களுக்கு சேருவான். காசே இல்லாமல் வழிகிட்டு நாங்களும் அங்கேதான் போச்சிருக்கோம், அப்பொழுதுதான் போச்சிருக்கோம். எனவே அப்படி இந்த போராட்டத்தில் ஒரு அற்புத மனிதனாக, ஒரு சிறந்த மனிதனாக, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து செயல்படுகின்ற மனிதராக, மற்றவர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்த நாபாவின் நினைவு தினம் அது புலிகளுக்கும் நினைவு தினமாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு வவுனியாவிலே புலிகளும் பத்மநாபாவின் நினைவு தினத்தை கொண்டாடுகிறார். நாளைக்கு உதயம் பேப்பரை நீங்கள் பார்க்கலாம், அல்லது பலம்புரிய பார்க்கலாம், அல்லது தினக்குறையில் பார்க்கலாம், படங்கள் வரும். அந்த நினைவு தினத்திற்கு அதற்கான விளம்பரங்களை புலிகளுடைய இன்றைய பிரதானமான இணையதளம் தமிழ்வின் என்கிற இணையதளம் தான் பிரதானமாக அதை பிரச்சாரம் செய்கிறது. அந்த நினைவு தின விழாவுக்கு தலைமை தாங்குவதற்காக தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் மாவிசேனாத் ராஜா அவர்கள் வவுனியா சென்றிருக்கிறார். ஏனென்றால் நாபா அவர்கள் 1972-73 ஆண்டு காலகட்டத்தில் மாவிசேனாத் ராஜாவுடன் சேர்ந்து செயல்பட்டார். ஏனால் அவரை யாராலும் மறக்க முடியாது, எங்கிருந்தாலும் மறக்க முடியாது. நாபாவோடு ஈழ மக்கள் மத்திய பிரச்சனை விடுதலோடு பிரச்சனைப்பட்டு இன்னொரு கட்சி அமைத்துக் கொண்டு போனவர்கள் தான் ஈழ மக்கள் ஜனநாயக. ஆனால் அவர்களுக்கு நாபாவோடு ஒரு பிரச்சனையுமே வராது, என்னதான் பிரச்சனைப்பட்டு கொண்டு போறாங்க. நாபாவும் அப்படித்தான். கட்சி அமைப்பு வந்தது, பிரச்சனை வந்தது, சரி நீங்கள் இன்னொரு கட்சி அமைச்சீங்கள், அதுக்கு பிறகு சந்திச்சார் என்று சொன்ன கடைசி வரைக்கும் மனுஷன் கட்சிகள் போறவங்க பார்க்கக்கூடாது, கலைக்கூடாது ஒதுங்கி போகவே மாட்டார். தோழர் அசோக் கூறியது போல, தோழர் அசோக் என்னுடைய கௌரவ சபாநாயகர் அவர்கள் ஒரு புரோட்டோகாலின்படி நான் அப்படி சிம்பிளா கூறுவது இருக்கலாம், இருந்தாலும் அவருக்குரிய ஒரு பொசிஷன் அன்று இருக்கிறது. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது என்னோட எனக்கு கீழே வேலை செய்தவர்கள் 50, எனக்கு 35 வயசு, 37 வயசு. எனக்கு கீழே வேலை செய்த சீஃப் செக்ரட்டரி சிவராஜா அவர்களுக்கு 57 வயசு. அதனால அவர் சேவன் தான் சொல்லுவார். நான் அவர் ஐயான் தான் சொல்லுவேன், எனக்கு அதுக்கு மேலே வாங்கி போவார். நான் என்ன சொல்றேன், இல்ல சிவராஜா இந்த வேற மாட்டார், 20 வயசு முன்பு மனுஷன். அவர் சொல்றது, இந்த நினைவு தினம் என்பது நாங்கள் ஐக்கியம் ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தை பற்றிய சங்கல்பம் எடுக்கின்ற ஒரு நாடாக கொள்ள வேண்டும் என்று அதை நான் வலியுறுத்துகிறேன். தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தர் அவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் தவிர்ந்த எண்ணி அனைத்தோடு பேசுவோம், நாங்கள் ஒப்புப்பட தயாராக இருக்கோம், அதுக்காக முயற்சிப்போம் என்று கூறியிருக்கிறார். அப்படி வேண்டாம், அவரை விலக்கிட்டு இவரை விலக்கிட்டு விலக்கி போட்டு பார்த்தாலும் பிறகு நீங்கள் தனியத்தான் மீண்டும்
அதனுடைய யாரையும் விளக்க வேண்டும்.